ஸோ ஹலோ கைஸ், நான் யோகேஷ். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரியே பெஸ்ட் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் ஆஸ் அ பிகினராக நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வீடியோ எடுக்கிறது ஒரு ரெசல்யூஷனில் இருக்கும், வீடியோ எடிட் பண்ணுறது இன்னொரு ரெசல்யூஷனில் இருக்கும், அண்ட் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது இன்னொரு ரெசல்யூஷனில் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம அப்படி பண்ணவே கூடாது. ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1080 பிக்சல்ஸில் வீடியோ எடுத்துகிட்டு 1080 பிக்சல்ஸில் எடிட்டும் பண்ணிட்டு 1080 பிக்சல்ஸ்லேயே எக்ஸ்போர்ட்டும் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் மச் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா, ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் போயிட்டு மீடியா எக்ஸ்போர்ட் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது இல்லாமல் ஜஸ்ட்டு டைம்லைனை கிளிக் பண்ணிட்டு Ctrl M கொடுத்தாலும் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மேட் வந்து H.264 தான் இருக்கணும். ஏன்னா H.264 தான் காமனாக எல்லா டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகிற ஒரு ஃபார்மேட். H.264 ஃபார்மேட் தான் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், மொபைல் டிவைஸஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே காமனாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபார்மேட். ஸோ நம்ம H.264 சூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து, நம்ம இப்போ வீடியோ வந்து யூடியூப்காக எடிட் பண்ணுறோன்னா, நான் ப்ரீசெட் எடுத்துக்கிட்டு யூடியூப்கான 4K அல்ட்ரா ஹெச்டி ப்ரீசெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஐஃபோனில் ஷூட் பண்ணது. இது வந்து ஒரு 4K வீடியோ. ஸோ நம்ம 4Kல தான் எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறோம், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து சோர்ஸும் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளோட வீடியோ வந்து ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் வீடியோவோட செக் பாக்ஸையும் செக் பண்ணிக்கணும், எக்ஸ்போர்ட் ஆடியோ செக் பாக்ஸும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆடியோவும் வீடியோவும் தான் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தேவை. ஸோ ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோன்னா, கீழே வந்து தேவையில்லாத சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து அவ்வளோவும் டச் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு போதுமான அளவு தான் இருக்கும். எஃபெக்ட்ஸ், மல்டிப்ளெக்சர், கேப்ஷன்ஸ் அண்ட் பப்ளிஷ், இந்த ஆப்ஷன் வந்து அவ்வளோவும் யூஸே பண்ண தேவையில்லை. அது இல்லாமல் 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா, வீடியோ அண்ட் ஆடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ பார்த்துக்கலாம். ஆடியோ ஃபார்மேட் வந்து AAC ஃபார்மேட்டே காமனான ஒரு நல்ல ஃபார்மேட் தான், அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆடியோ கோடெக் அது முன்னாடியே சொன்ன மாதிரி AAC 48,000 Hz அண்ட் ஸ்டீரியோ, இதில் எதுவுமே மாற்ற தேவையில்ல. பிட்ரேட் KBPS வந்து 320 வந்து ஹையரான ஒரு ஆடியோ பிட்ரேட்டும் கூட. ஸோ 320 நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதை தாண்டி நம்ம வீடியோ கிளிக் பண்ணோன்னா, வீடியோவில் இதில் ஃபஸ்ட்டு பேசிக் வீடியோ செட்டிங்ஸ்ன்ற காலமில் இந்த வீடியோவோட ரெசல்யூஷன் இருக்குது. இது வந்து ஒரு 4K வீடியோன்றதால ஒரு 4Kக்கான ரெசல்யூஷன் தான் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டோன்னா, ஃப்ரேம் ரேட் வந்து இது 60 FPS ஃபுட்டேஜ், அதனால் 60 FPS. ஆஸ்பெக்ட்டும் வந்து ஸ்கொயர் பிக்சல்ஸ் தான் இருக்கணும். ஸ்கொயர் பிக்சல்ஸ் வந்து காமனானது தான். ஸ்கொயர் பிக்சல்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக தேவைன்னா ரெண்டர் அட் மேக்ஸிமம் வித்தை கிளிக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்கோடிங் செட்டிங்ஸில் வந்து 2 என்கோடிங் செட்டிங்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஹார்ட்வேர் என்கோடிங்லேயே பண்ணலாம். ஹார்ட்வேர் என்கோடிங்கில் உங்களுக்கு டைம் சேவர் தான். ஸோ ஹார்ட்வேர் என்கோடிங் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ ஹார்ட்வேர் என்கோடிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலும் ஹையே சூஸ் பண்ணிக்கோங்க. லெவல் வந்து இது ஒரு 4K ஃபுட்டேஜ்ன்றதால நான் 5.2 கிளிக் பண்ணிக்கிறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு 1080 பிக்சல்ஸ் வீடியோவை யூஸ் பண்ணுறீங்கன்னா 4.2 ஃபைனாக இருக்கும். நான் வந்து 5.2 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4.2 கிளிக் பண்ணோடனே என்னோடய ரெசல்யூஷன் கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, இது மாஸ்டரிங், கலர் டிஸ்பிளே, வால்யூம் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் காமனாக இருக்கிறது தான். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்னா பிட்ரேட் செட்டிங்ஸ். இந்த பிட்ரேட் செட்டிங்ஸில் பார்த்தோன்னா, பிட்ரேட் என்கோடிங்கில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. CBR, VBR 1 பாஸ் அண்ட் VBR 2 பாஸ். CBRனா கான்ஸ்டன்ட் பிட்ரேட், VBRனா வேரியபிள் பிட்ரேட். இந்த CBRக்கும் VBRக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னால், CBRல வச்சு நம்ம ஒரு 40 Mbps வச்சு நம்ம வீடியோவை ரெண்டர் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு உட்காந்துக்கிட்டே இருக்க ஒரு ஃபுட்டேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க ஃபுட்டேஜை வந்து ரெண்டர் பண்ணுறேன்னா அதில் பெருசாக ஒரு மூமெண்ட் இருக்காது. அந்த மூமெண்ட் இல்லாத ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரே பிட்ரேட்லேயே வச்சு நம்ம ஈஸியாக ரெண்டர் பண்ணிடலாம். அது நம்மளுக்கு அவ்வளோவும் தெரிஞ்சுக்காது. இதுவே நிறையா ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விலாகே ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. விலாக் ஷூட் பண்ணும்போது பின்னாடி நிறையா ட்ரீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா பீப்புள்ஸ் கூட மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து CBR ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. பிட்ரேட் வேரி ஆகிக்கிட்டே இருக்கணும். வேரி ஆனால் தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸும் கிளியராக தெரியும். ஸோ CBR வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் எல்லா டைம்லையும் CBR யூஸ் பண்ண முடியாது. ஆனால் VBR வந்து மேக்ஸிமம் எல்லா டைம்லையும் VBR யூஸ் பண்ணால் பெட்டரான ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். VBR 1 பாஸ் அண்ட் VBR 2 பாஸ் வந்து பெஸ்ட்டான சாய்ஸ் என்னை பொறுத்த வரையும். VBR 1 பாஸ் வந்து ஜஸ்ட் ஒன் செக் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோ ரெண்டர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, VBR 2 பாஸ் வந்து மச் பெட்டர். ஸோ VBR 2 பாஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 4K வீடியோவை ரெண்டர் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் பிட்ரேட் வந்து நம்மளுக்கு என்ன, யூடியூப்பை பொறுத்தவரை நம்மளுக்கு என்ன தேவைன்னா, யூடியூப்க்கான ரெக்கமெண்டட்
பிட்ரேட் கொடுத்துருக்காங்க. 4Kக்கு ஸ்டாண்டர்டாக 44 to 56 Mbps அண்டு ஹையராக 66 to 85 Mbps. இதில் மேக்ஸிமம் பிட்ரேட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 80 கூட யூஸ் பண்ணிக்கலாம். 80 வந்து ஹையராக வச்சுக்கிட்டு அதில் ஆஃப் ஆன வேல்யூ 40 வந்து நம்ம டார்கெட் பிட்ரேட்டாக கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் கை வைக்க வேணாம், விஆர் வீடியோவில் கை வைக்க வேணாம். அது இல்லாமல் கீழே வந்து ஒரு 9 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 9 ஆப்ஷனில் இம்பார்ட்டண்ட்டானது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இந்த யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த செக் பாக்ஸ் கிட்ட போகும்போதே உங்களுக்கு கீழே ஒன்று வருது பாருங்கள், கிவ்ஸ் பெட்டர் குவாலிட்டி ஸ்கேலிங் பட் இன்க்ரீசஸ் த என்கோடிங் டைம். வீடியோவோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் வீடியோ ரெண்டர் ஆகும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுதான் அந்த நோட்டில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இந்த செட்டிங்ஸே நீங்கள் ஒரு ப்ராபப்ளி நிறையா வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் ப்ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரீசெட் லைன்லேயே சேவ் ப்ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு 4K வீடியோன்றதால ஜஸ்ட் யூடியூப் அதிலே கொடுத்துருந்தாங்க. நான் யூடியூப் 2160p 4K அல்ட்ரா ஹெச்டின்ட்டு நான் போட்டுறேன். சேவ் எஃபெக்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துறேன். இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ப்ரீசெட்டாக. ஸோ ஃபைனலி நம்ம ரெண்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு இங்கே இருக்க பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி என்கோட் ஆகும். VBR 2 பாஸில் வந்து 2 தடவை ரன் ஆகும். பாஸ் 1ன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெண்டர் ஆகிடும், அதுக்கப்புறமேட்டா திருப்பி பாஸ் 2ன்னு இன்னொரு தடவை ரெண்டர் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டரில் வந்து அனலைஸ் பண்ணிக்கும், செகண்ட் ரெண்டரில் வந்து ப்ராப்பராக வீடியோவாக ரெண்டர் ஆகிடும்.